வணக்கம். நான் உங்கள் ரஷ்யா கலி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3/5/2024 முதல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 24 டைப் ஆஃப் இது இன்க்ரீஸ்மெண்ட் இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுக்கு சேஞ்சஸ் ஆர் இன்க்ரீசஸ் இருக்குது. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த கெசட்லேயும் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா முக்கியமான ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் முக்கியமான அலுவலகங்களும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜியோ மாதிரி போட்டு இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த அமெண்ட்மெண்ட், இந்த ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரிமெண்ட் ஆனதுனால என்ன விளைவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே அந்த பழைய ஸ்டாம்ப் படி நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட முடியாது. ஸ்டாம்ப் பேப்பர் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்டோ இல்லை அஃபிடவிட்டோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமாக சொல்லப்பட்டுக்கிற இந்த பவர் ஆஃப் அட்டர்னி அந்த மாதிரி உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பழைய படி உள்ள ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் புதுசாக இப்போ உள்ள என்ன இது இருக்கோ அந்தபடி வேல்யூவேஷன் பண்ணி டாக்குமெண்ட்டை ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிடவிட்ஸ் அப்படின்றது வரும். இந்த அஃபிடவிட்ஸ்க்குலாம் முந்திலாம் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இருந்தால் போதும், அல்லது எந்த அக்ரிமெண்ட் இருந்தாலும் ஒரு மெமரண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் இருந்தால் கூட 20 ரூபா போதும். இப்போ சப்போஸ் நோட்ரி கிட்ட போய் ஒரு அஃபிடவிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அந்த நோட்ரி அஃபிடவிட்டில் வந்து வழக்கமாக ஒரு நேம் சேஞ்ச் வருது, எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை என் பேர் நேம் சேஞ்சில் ஸ்பெல்லிங் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இல்லை என்னோடய இன்கம் இவ்வளோ வருது, இல்லை ஒரு கேஸ் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயோ ரிசிப்ட் தொலைச்சிட்டிங்க, ஒரு நோட்ரி அஃபிடவிட் போட்டு வாங்கிட்டு வாங்க, இல்லை இந்த டாக்குமெண்ட்டில் பேர் சேஞ்சஸாக இருக்குது அப்படின்னு நோட்ரி அஃபிடவிட்லாம் போனால் நம்மளாம் முந்திலாம் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அடித்தா போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அஃபிடவிட்டாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மினிமம் 20 ரூபா கிடையாது, அதுக்கு 200 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அடிச்சிச்சு அப்போ தான் டாக்குமெண்ட்டு பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் டீடு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 100 ரூபாய்க்கு டாக்குமெண்ட் போட்டால் போதும், இப்போ அதுக்கு வந்து 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. கேன்சலேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் முந்திலாம் அக்ரிமெண்ட் 50 ரூபா போட்டால் போதும், இப்போ அது 100 ரூபா டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ ரிவோக் செட்டில்மெண்ட்டை வந்து முந்திலாம் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா அது 80 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இருந்தால் போதும், இப்போ அது வந்து 1000 ரூபா ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி பவர் ஆஃப் அட்டர்னியை பார்த்தீங்கன்னா முந்தியில் வந்து கன்சிடரேஷனோட போட்டிருந்தீங்கன்னா அது 4% கட்டணும் ஆஃப் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் ஆஃப் அட்டர்னி ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து 1000 ருபீஸ் தான், பழையபடி தான் இருக்குது, அதில் வந்து மாற்றம் இல்லை. நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் 1% ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ அப்படி போட்டிருக்காங்க. முந்திலாம் வந்து அது கன்சிடரேஷன் என்ன இருந்தோ அதை போட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அது போடணும்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படிதான். இப்போ நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னின்னு கேட்டோன்னா நீங்கள் கேட்பீங்க, இது இப்போ இதில் சொல்லப்படுறது வந்து ஒன்லி ஸ்டாம்ப் டியூட்டி தான். நம்ம ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் கட்டணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இதில் சொல்லலை, இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இப்போ சொல்ல வேண்டிய இதில் சொல்லலை. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கெசட்டில் 12/4/2023 பப்ளிஷ் பண்ணிப்பட்ட பில்லை வந்து கவர்னர் அசன்ட் கொடுத்ததுனால இப்போ வந்து 3/5/2024 வருது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஸ்டாம்ப் டியூட்டியை மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் அது எக்ஸ்ட்ரா வரும், அது தனியாக நீங்கள் அதையும் சேர்த்து தான் கட்டணும். ஸோ இதே மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து போடுறாங்க. இதில் கரெக்டாக என்ன வேல்யூ ஏற்றிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்டை போய் பார்த்துக்கலாம். http://think./stamppaperduty அந்த இதில் நீங்கள் போய் பார்த்தா நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்னன்றதை நான் அந்த இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது டைரெக்டாக அவங்க அந்த என்ன நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் முக்கியமான ஆளுங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லெட்டரை படி நான் உங்களுக்கு இந்த வீடியோ பின்னாடி போட்டு விட்றேன். அதைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதில் என்னென்ன வேல்யூ எவ்வளோ ஏறி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு இதாகும் முதல்ல 20 ரூபாய்க்கு போட்டது வந்து இப்போ 200 ரூபாய்க்கு போட்டாகணும். இல்லை நான் 20 ரூபாய்க்கு தான் போடுவேன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அது என்னோடய கான்சிக்வன்ஸ் என்னென்னா, நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை வேறு டாக்குமெண்ட்டாகவோ அதை ஒரு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணும்போது தட் இஸ் நாட் அன் அட்மிசிபிள் இன் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாம்ப் டியூட்டியாக இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாம்ப் டியூட்டி படி இருக்கணும். அப்படி இல்லாமல் அது கம்மியாக இருந்தால் நாட் அட்மிசிபிள்ன்ற மாதிரி வரும். ஸோ அதனால் அதை நோட்டரி அட்டஸ்டேஷனுக்கு போனால் கூட நோட்டரிஸ் கூட என்ன பண்ணணும், அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ரிக்வஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கா. இன்டர்மிடியெலாம் முந்தி பார்த்தீங்கன்னா 80 ரூபா பேப்பரில் அடித்தா போதுன்ற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. அந்த இதில் இப்போ இன்டர்மினிட்டி பாண்டுக்கு வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபா போடுறன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்டர்மினிட்டிக்கு 1000 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி பாண்டுக்கு வந்து அதுக்கும் 500 ரூபா ஆக்கியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீடு முதல்ல 300 ரூபா இருந்தது, அப்போ இப்போ 1000 ரூபா ஏற்றிருக்காங்க. ட்ரஸ்ட் டீடு 150 ரூபா இருந்துச்சு, இப்போ அதுக்கு 1000 ரூபா.
ரிவோகேஷன் ட்ரஸ்ட் 120 இருந்தது 1000 ரூபாய்க்கு. இதைப்படி தான் நம்ம கட்டி ஆகணும். கட்டலைன்னா என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கோர்ட்டு தட் வில் நாட் அக்செப்ட், அதை அட்மிட்டாக எவிடன்ஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இதனுடைய கான்சிக்வன்ஸ். ஸோ அதனுடைய டீட்டெயிலாக அந்த லெட்டரோடைய இதையும் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அது உங்களோட டவுட் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லா சேனல் ரஸ்யாக் சட்டம் தொடர்ந்து பாருங்கள். இங்கிலீஷ் சேனலாக ரஸ்யாக் லா டியூப்னு வருது. உங்களுடைய தொடர்ந்து சட்ட நம்மளோட சேனலை பார்த்து உங்களோட சட்ட அறிவு பெறுவீங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் ரஸ்யாக் அலி.